வணக்கம் வில்லவன் டிவி நேர்களே. இன்று நாம் பார்க்க போவது நட்டத்தி நாடார்களை பற்றி. யார் இந்த நட்டத்தி நாடார்கள்? இவர்களுக்கும் சோழர்களுக்கும் என்ன தொடர்பு? இதை பற்றி தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். சுமார் 1000 வருடங்களுக்கு முன்பாக சோழ நாட்டிலிருந்து ராஜராஜ சோழனின் படையில் இலங்கை உய்ய கொண்டார்களுக்கு படை தளபதியாக இருந்தவர் சுந்தரசேகர அரங்க சோழன். இவர் ராஜராஜ சோழனின் தெற்கத்திய படையெடுப்பின் போது தூத்துக்குடி மாவட்டம் திருவழுதி பகுதியை வந்து கைப்பற்றி அதை முற்றிலுமாக தன்னாட்சிக்கு உட்படுத்தினார். அன்றிலிருந்து சுமார் 1000 ஆண்டுகள் அவர் ஆட்சியின் கீழே திருவழுதி நாடு இருந்தது. இந்த திருவழுதி நாடானது சுமார் 30 ஊர்களை உள்ளடக்கி ஒரு மாபெரும் சிற்றரசாக கிட்டத்தட்ட 1800 வரை செயல்பட்டு கொண்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் இவர்கள் கீழே 12 பெருங்கோயில்களும் மற்றும் பல சிறு கோயில்களும் கட்டுப்பாட்டில் இருந்தது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள நங்கை மொழியில் உள்ள காலாதீஸ்வரர் கோயில் இவர்களால் கட்டி எழுப்பப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கும் இச்சிறு கோயிலும் இவர்களால் கட்டி எழுப்பப்பட்டது. சுமார் 300 வருஷங்களாயும் மிகவும் அருமையாக இருக்கிறது. நட்டத்தி நாடார்கள் தங்களுடைய கிளையாக 64 இண்டிகளை வைத்துள்ளனர். அந்த 64 இண்டிகளுக்கும் 64 குலதெய்வம் என்று இந்த கோயிலில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இசக்கி அம்மன், பத்ரகாளி என்றும் வழிபட்டு கொண்டிருந்தனர். பழைய கோயில்களை இடித்து கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்பு சீரமைக்கப்பட்டு இப்போது அருமையாக வழிபாடு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திருச்செந்தூரில் தேவயானைக்கு தாய் தந்தை முறை சடங்குகளை செய்பவர்களும் இந்த நட்டத்தி நாடார்களே. அதேபோல சிதம்பரம் நடராஜன் கோவிலில் அர்ச்சனை கட்டளையும் இவர்களுக்கு உண்டு. இதுபோல பல கோயில்களில் இவர்களுக்கு வழிபாடும் செய்யும் உரிமை இருக்கிறது இன்று வரை. இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பவர் பெரிய திருவழுதி வைகுண்ட நாடான் ஆவர். இவர் 1600களில் வாழ்ந்தவர். இந்த திரு உருவ சிலை இருக்கும் கோயில் அம்மச்சார் அம்மன் கோயிலாகும். இது நட்டத்தி நாடார்களின் குல தெய்வமாகவும் விளங்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கோயிலில் அவர்களுடைய குல குருக்களும் வழிபாடு செய்யப்படுகிறார்கள். நட்டத்தி நாடார்கள் பாண்டிய நாட்டின் திருவழுதி நாட்டை ஆட்சி செய்ய தொடங்கிய பின்னால் திருவழுதி என்னும் பாண்டியர்களின் பட்டத்தையும் தங்கள் பட்டத்துடன் இணைத்து காலங்காலமாக இன்று வரை அதை பின்பற்றி வருகிறார்கள். தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பவர் சந்திரசேகர அரங்க சோழன் ஆவர். இவர் சிலையும் அம்மச்சார் கோவிலில் இன்றும் நாம் காணலாம். இவர் நாடார்களின் சோழ படைப்பிரிவான வலங்கை படைப்பிரிவினருக்கு தலைவராக செயல்பட்டார் என்று நமக்கு கிடைக்கும் கல்வெட்டு ஆதாரங்கள் தெளிவாக கூறுகிறது. இந்த கோவிலில் இவர்கள் சூரிய குலத்தவர்கள் என்று குறிக்கும் சின்னமும், அது மட்டுமல்லாமல் கொற்றவை வழிபாடு இந்த கோவிலில் நடைபெற்று கொண்டிருந்ததையும் தெளிவாக நமக்கு காண முடிந்தது. மிகவும் பழமையான கொற்றவை சிலையும் இந்த திருக்கோவிலில் நாம் கண்டோம். நாடார்கள் அரச படையில் போர் வீரர்களாகவும் தளபதிகளாகவும் சிற்றரசர்களாகவும் பேரரசர்களாகவும் இருந்ததற்கு போர்க்கடவுளான கொற்றவையே நமக்கு சாட்சி என்பதை இந்த கோவில் நமக்கு நிரூபிக்கிறது. இதுபோல சேர நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் சோழ நாட்டிலும் பல கொற்றவை கோயில்கள் இன்று வரையும் நாடார்களால் வழிபாடு செய்யப்பட்டு கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பழமையான சிலையை பாதுகாத்து இதற்கு மேற்கூரை அமைக்க வேண்டும் என்பது நமக்கு முக்கியமான ஒரு பொறுப்பாக அமைந்துள்ளதாக கருதுகிறோம். பின் கோயிலில் வணங்கிவிட்டு ஒரு காலத்தில் சீரும் சிறப்புமாக இருந்த நட்டத்தி ஜெமினை நோக்கி பயணித்தோம். இன்று ஜெமினின் நிலைமை மிகவும் அவலமாக தென்பட்டது.
பழைய அரண்மனை இடிபாடுகளில் சிக்கி எஞ்சியிருக்கும் அரண்மனை இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது. இதையும் இனிவரும் காலத்தினருக்கு பார்ப்பதற்கு நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதே நம்முடைய ஒரே நோக்கம். அது மட்டுமில்ல, ஜமீன்தாரிடமும் அதை தான் நாங்கள் வேண்டி வந்தோம். இன்னும் நட்டத்தி நாடார்களை பற்றியும் சேர சோழ பாண்டிய நாடார்களை பற்றியும் பல காணொளிகளை பார்ப்போம், தொடர்வோம். நன்றி, வணக்கம்.